ஓம் சாந்தி. பாப்தா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 23/11/2021. பாபா சொல்கிறாங்க, மீட்டே बच्चे इस ड्रामा में तुम हीरो हीरोइन का पार्टदारी हो. सारे कल्प में तुम्हारे जैसा हीरो पार्ट और किसी का भी नहीं. இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்தில் நீங்கள் ஹீரோ ஹீரோயின் பாட்டுதாரிகள். முழு கல்பத்திலும் உங்களை போன்ற ஹீரோ பாட் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த நாடகத்தில் நீங்கள்தான் ஹீரோ ஹீரோயின் பாட்டுதாரிகள். முழு கல்பத்திலும் உங்களை போன்ற ஹீரோ பாட் யாருக்கும் கிடையாது. பிரश्न, मनुष्य से देवता बनने का इम्तिहान कौन पास कर सकते हैं? கேள்வி, மனிதனிலிருந்து தேவதா ஆகுவதற்கான பரீட்சையில் யார் பாஸ் ஆக முடியும்? பாபா சொல்கிறாங்க, उत्तर, जो फॉलो फादर कर बाप समान पवित्र बनते वही ये इम्तिहान पास कर सकते हैं. யார் தந்தையை பின்பற்றி பாபாக்கு சமான் பவித்திரமாக ஆகின்றார்கள், அவர்கள்தான் இந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். 21 जन्म का बेहद का वर्षा मिलता है तो जरूर थोड़ी मेहनत करनी पड़ेगी. अभी मेहनत नहीं की तो कल्प कल्पांतर नहीं करेंगे, फिर ऊंच पद कैसे पाएंगे? 21 ஜென்மங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறதுனா அப்போ கொஞ்சமாவது உழைக்கணும் தானே. இப்பொழுது இப்போ உழைக்கலை அப்படின்னா கல்பத்துக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். பிறகு உயர்ந்த பதவி எப்படி அடைய முடியும்? பவித்திர பனேங்கே தோ அச்சா பத் பாயேங்கே, நஹி தோ சஜாயை காணி படேகி. பாபா சொல்கிறார், தூய்மையாக ஆகிட்டீங்கன்னா நல்ல பதவி அடைஞ்சிடலாம், இல்லை என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது பாபா என்ன சொன்னாங்க, மனிதன்லேருந்து தேவதா ஆகிறதுக்கான பரீட்சையில் யார் பாஸ் ஆக முடியும்? யார் பாபாவை பின்பற்றி பாபாவுக்கு சமான் பவித்திரமாக ஆகிறாங்க, அவங்க தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். 21 ஜென்மத்திற்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறதுனா இப்போ கொஞ்சமாவது உழைக்கணும் இல்லையா? இப்போ உழைக்கலைன்னா கல்பா கிடைக்காது. பிறகு உயர்ந்த பதவி எப்படி அடைகிறது? ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों से बाबा सम्मुख बात कर रहे हैं. बच्चे समझते होंगे हमारे साथ बेहद का बात कर रहे हैं जो सबसे अति मीठा है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முன்னால் பாபா பேசிட்டு இருக்கிறார். குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்கிறோம், நம்முடன் எல்லைக்கப்பாற்பட்ட பாபா பேசிட்டு இருக்கிறார். மிகவும் இனிமையானவர், அனைவரையும் விட மிகவும் இனிமையானவர். बाबा भी मीठा होता है, टीचर भी मीठा होता है, क्योंकि दोनों से वर्षा मिलता है, गुरु से भक्ति का वर्षा मिलता है. பாபாங்கிற ரூபத்துலேயும் இனிமையானவராக இருக்கிறார், டீச்சராகவும் இனிமையானவராக இருக்கிறார். ஏன்னா 2 பேர்கிட்ட இருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. குரு கிட்ட இருந்து பக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. यहाँ तो एक से ही तीनों मिलते हैं, खुशी भी होती हैं, तुम उनके सम्मुख बैठे हो. இங்கே ஒரு பாபா கிட்ட இருந்து 3 விதமான ஆஸ்தி பிராப்திகளும் நமக்கு கிடைச்சிடுறது, குஷியும் இருக்கிறது. அப்பேற்பட்ட பாபாவுக்கு எதிரில் நாம் அமர்ந்திருக்கிறோம். तुम जानते हो बेहद का बाप जिसको पतित पावन कहा जाता है वही मनुष्य सृष्टि का बीज रूप. वो बीज जड़ होता है, ये है चैतन्य. நமக்கு தெரியும், எல்லைக்கப்பாற்பட்ட பாபா அவரைத்தான் பதீத்த பாவனன், மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபம் சொல்லப்படுகிறது. மற்றபடி உலகாய விதைகள் என்பது ஜடம். ஆனால் இங்கே பாபா விதை ரூபமாக இருந்தாலும் சைத்தன்யமாக இருக்கின்றார். इनको सच्चित आनंद स्वरूप कहा जाता है, फिर उनकी महिमा भी है. वो ज्ञान का सागर, परंतु उससे नॉलेज क्या मिलती है ये किसको पता नहीं.
பாபாவை தான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு இன்னும் புகழ் கூட பாடப்பட்டிருக்கிறது. அவரை ஞான கடல்னு சொல்லப்படுது. ஞான கடல்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்டருந்து என்ன ஞானம் கிடைக்கிறது, எந்த மாதிரியான ஞானம் கிடைக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியலை. தும் ஜான்தே ஹோ जिन्हों को बाबा नॉलेज दे रहे हैं वही भक्ति मार्ग में इनके मंदिर शास्त्र आदि बनाते हैं. ये भी तुम जानते हो कि बरोबर हर 5,000 वर्ष के बाद कल्प का संगम आता है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் பாபா யாருக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார் அவங்க தான் பக்தி மார்க்கத்தில் பாபாவுக்கு கோவில்களும் சாஸ்திரங்களையும் உருவாக்குறோம். இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் கல்பத்தில் சங்கம் யுகம் என்பது ஏற்படுகிறது. इसको कहा जाता है रूहानी अविनाशी पुरुषोत्तम संगम युग. இந்த யுகத்தை தான், அந்த கல்பத்தில் வரக்கூடிய சங்கம் யுகத்தை தான் அழிவற்ற ஆன்மீக அழிவற்ற புருஷோத்தம சங்கம் யுகான்னு சொல்லப்படுது. यूं तो उत्तम पुरुष बहुत ही होते हैं परंतु वो एक जन्म में उत्तम पुरुष बनते हैं फिर मध्य कनिष्ठ हो पड़ते हैं. यहाँ लक्ष्मी नारायण देखो कितने उत्तम पुरुष हैं. ये हैं उत्तम पुरुषोत्तम और पुरुषोत्तमनी. பாபா சொல்கிறார், இந்த சங்கம் யுகத்தினுடைய பெயர் என்ன சொல்கிறார் பாபா? ஆன்மீக அழிவற்ற புருஷோத்தம சங்கம் யுகம். உத்தம் புருஷாக நம்ம ஆகிறோம். இந்த உலகத்தில் கூட உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஜென்மத்திலேயே உயர்ந்த ஆத்மாக்களாகி பிறகு மத்தியம் கனிஷ்டத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயண் பாருங்க, எவ்வளோ உத்தமமான ஆத்மாக்கள். புருஷ் என்றால் ஆத்மாக்கள், ஆத்மா. இப்போ உத்தம் புருஷ் ஆகிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் அப்போ யார்? உத்தம், அதாவது புருஷோத்தமன், புருஷோத்தமனி. ஐசா உத்தம் தோனோக்கு கிஸ்னே பனாயா. இந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக 2 பேரையும் யார் ஆக்குனது? காயா ஜாத்தா ஹே ஊஞ்ச் தே ஊஞ்ச் பகவான் ஓ ஊப்பர் மே ரக்தே ஹே. சொல்லப்பட்டிருக்கிறது, புகழ் பாடப்பட்டுள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் மேலே இருக்கிறார். मनुष्य सृष्टि में ऊंचते ऊंच ये विश्व महाराजा महारानी. ऊंचते ऊंच भारत में राज्य करते थे. மனித சிருஷ்டியிலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் விஸ்வ மகாராஜா மகாராணி. அவங்க எந்த இடத்தினுடைய மகாராஜாக்களாக இருந்தாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த பாரதத்தில் ராஜ்யம் செய்தாங்க. அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தது? அவங்க அந்த ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? ये किसको पता नहीं. ஆனால் இது யாருக்கும் தெரியலை. ऐसा बाबा जो तुमको इतना ऊंच बनाते हैं वो कितना मीठा लगना चाहिए, उनकी मत पर चलना चाहिए. எந்த அளவுக்கு குழந்தைகளை உயர்ந்தவராக ஆக்கிட்டிருக்கார் பாபா. இப்போ அப்பேற்பட்ட பாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கணும் நமக்கு. எந்த அளவுக்கு நமக்கு பிடித்தமானவராக இருக்கணும். இவ்வளோ உயர்ந்தவராக நம்மை ஆக்கக்கூடிய பாபா மேலே எவ்வளோ நமக்கு அன்பு இருக்கணும். அவருடைய வழிப்படி நம்ம எப்படிலாம் நடக்கணும். ஐசா ஊஞ்ச் விஸ்வகா மாலிக் பனானே வாலா பாபா படாத்தே கைசே சாதாரண ரீதி சே. பாருங்க, நம்மை விஸ்வத்தினுடைய எஜமான் ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கார், கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கார். ஆனால் ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கிறார். ये भी तुम जानते हो कि बेहद का बाबा भारत में आता है. शिव जयंती भी मनाते हैं. भारत को आकर स्वर्ग बनाते हैं. நமக்கு இதுவும் தெரியும், எல்லைக்கப்பாற்பட்ட பாபா பாரதத்தில்தான் வருகின்றார். சிவ ஜெயந்தியும் கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. பாரதத்தில் வந்துதான் ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றார் பாபா. अब स्मृति आई है कि हम स्वर्गवासी 84 जन्म भोग नरकवासी बने, फिर बाबा आया हुआ है स्वर्गवासी बनाने. இப்போ குழந்தைங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன விஷயம் நமக்கு பாபா ஞாபகப்படுத்தியிருக்கார்? நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாம் 21 ஜென்மத்தில் இப்பொழுது பாபா நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நமக்கும் நினைவுக்கு வந்துவிட்டது. நாம் ஸ்வர்கவாசி 84 ஜென்மத்தை அனுபவித்து நரகவாசி ஆகிட்டோம்.
மீண்டும் பாபா வந்திருக்கின்றார் स्वर्गवासी आकुवदरकाह। अब बाबा कहते हैं मुझे याद करो तो तुम्हारी आत्मा तमो प्रधान से सदो प्रधान बनेगी। இப்பொழுது பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், ஆத்மாக்களாகி நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆகிவிடுவீர்கள்। सदो प्रधान बनने बिगर वापस कोई जा नहीं सकते, नहीं तो सजा खानी पड़ेगी। பாபா சொல்றாங்க, சதோ பிரதான் ஆகாமல் யாரும் வீட்டுக்கு போகவே முடியாது, பிறகு தண்டனை வேற அனுபவிக்க வேண்டியதாக ஆகிடும்। सजा भी आत्माओं को मिलती है ना, गर्भ जेल में शरीर धारण कराइए फिर सजा देते हैं। बच्चों को बहुत दुख भोगना पड़ता है, त्राही त्राही करते हैं, कहते हैं फिर पाप नहीं करूँगा। பாபா சொல்கிறாங்க, சதோ பிரதான் ஆகலைன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக ஆகிடும்। தண்டனை கூட ஆத்மாவுக்கு தானே கிடைக்கும் இல்லையா? கர்ப்ப ஜெயிலில் ஆத்மா போன பிறகு சரீரத்தை தாரணா செய்ய வைத்து தான் தண்டனை கொடுப்பாரு। பாபான்னு சொல்கிறாங்க, கர்ப்பத்தில் போனவுடனே ஆத்மாவுக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிறது சரீரத்தை எடுத்ததுக்கு பிறகு தான் கர்ப்பத்தில் கூட ஆத்மா தண்டனை அனுபவிக்கிறது। குழந்தைகள் ரொம்ப துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது। அந்த ஆத்மா ஐயோ ஐயோன்னு சொல்லும்। அப்புறம் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க கர்ப்பத்தில் இருந்துட்டு, நான் பாவமே செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க। தும் பச்சோं को तो गर्भ जेल में जाना नहीं। ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் கர்ப்ப ஜெயிலில் செல்லக்கூடாது। वहाँ गर्भ महल है क्योंकि पाप होता नहीं। சத்தியுகத்தில் கர்ப்பம் கூட அரண்மனையாக இருக்கும், ஏன்னா அங்கே பாவம் கிடையாது। यहाँ रावण राज्य में पाप होता है, तब तो राम राज्य मांगते हैं, परंतु ये नहीं जानते रावण राज्य क्या चीज़ें हैं। இங்கே ராவண ராஜ்யத்தில் நிறைய பாவங்கள் ஏற்படுகிறது, ஆகையினால தான் எல்லாருமே ராம் ராஜ்யம் வேணும்னு கேட்குறாங்க। ஆனால் மனிதர்களுக்கு தெரியலை ராவண ராஜ்யம்னா என்ன அர்த்தம் என்று தெரியலை। जलाते हैं तो कदम होना चाहिए, फिर जलाते हैं, कोया मरा नहीं। பாபா சொல்கிறார், ராவணனை எரிக்கிறாங்க, ஆனாலும் கூட ராவணன் அழிகிறதே கிடையாது, திரும்ப திரும்ப எரிக்கிறாங்க। வருஷம் என்ன பண்ணுறாங்க, ராவணனை எரிக்கக்கூடிய விழா கொண்டாடுறாங்க, ஆனால் ராவணன் எரிவதோ அழிவதோ கிடையாது, இறப்பதும் கிடையாது। फिर ये सब करने से फ़ायदा क्या है? அப்போ இது எல்லாமே செய்கிறனால என்ன பலன் இருக்கிறது? वो लोग जाकर लंगा लूट कर आते हैं, एक झाड़ को बीमारी होती है उसको सोना समझ ले आते हैं। वास्तव में तुम इस समय रावण पर जीत पाते और गोल्डन एज के मालिक बनते हो। பாபா சொல்கிறார், அந்த பண்டிகைகள் விழாக்கள் டைமில் அவங்க மனிதர்கள் லங்கையில் போய் எல்லாத்தையும் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க, கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க। அப்போது ஒரு காஞ்சு போன துருப்பிடிச்ச ஒரு மரத்துண்டு கிடச்சா கூட தங்கம் போல் அதை எடுத்துகிட்டு வருவாங்களாம்। பாபா சொல்கிறாரு, உண்மையிலேயே இந்த நேரத்தில் தான் நாம் ராவணன் மீது வெற்றி அடைகிறோம், கோல்டன் ஏஜினுடைய எஜமானனாக ஆகிறோம்। अजमेर में वैकुंठ का मॉडल बनाया है, तुम जानते हो बाबा आया है बच्चों को फिर से स्वर्ग का मालिक बनाने, हीरे जवाहरों के महल में हम राज्य करेंगे। பாபா அஜ்மேரில் வைகுண்டத்தினுடைய மாடல் உருவாக்கியிருக்கிறாங்க। உங்களுக்கு தெரியும், பாபா வந்திருக்கின்றார் குழந்தைகளை மீண்டும் ஸ்வர்க்கத்தின் எஜமானாக்குவதற்காக। நாம் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அரண்மனைகளில் நம்முடைய ராஜ்யம் இருக்கும்। अभी तुम बच्चे योग बल से निर्विकारी सदो प्रधान बनते हो, आत्मा संपूर्ण निर्विकारी बन फिर चले जाएगी शांति धाम, वहाँ दुख की बात नहीं। பாபா சொல்கிறார், குழந்தைகள் இப்பொழுது யோக பலத்தால் நிர்விகாரி சதோ பிரதானமாக ஆகிட்டிருக்கிறோம்। ஆத்மா சம்பூர்ண நிர்விகாரி ஆகிவிட்டது என்றால் சாந்தி தாமத்துக்கு போயிடும்। சம்பூர்ண நிர்விகாரி ஆகிட்டோன்னா சாந்தி தாம் போயிடலாம், அங்கே துக்கத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது। बाबा ने समझाया है, इस नाटक में तुम्हारा सबसे बड़ा मुख्य पार्ट है हीरो हीरोइन का, राज्य लेना और गवाना, ये खेल है।
பாபா புரிய வச்சிருக்கிறார். இந்த நாடகத்தில் உங்களுடைய பாட்டு அனைவரையும் விட முக்கியமான பாட்டு, ஹீரோ ஹீரோயின்கான பாட்டு. ராஜ்யத்தை அடைவது மற்றும் இழப்பது, இதான் விளையாட்டு. ஹீரோ ஹீரோயின் तुम हो. हीरो का अर्थ है मुख्य पाटदारी. तुम गोल्डन एज में पवित्र गृहस्थ आश्रम में रखते थे. आयन एज में अपवित्र गृहस्थ व्यवहार है. பாபா சொல்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் நீங்கள் தான். ஹீரோ என்றாலே முக்கியமான பாட்டுதாரி. நீங்கள் கோல்டன் ஏஜில் பவித்திரமான இல்லற ஆசிரமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போது அயன் ஏஜில் अपवित्रமான கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறீங்க. अब बाबा गोल्डन एज में ले जाएगा. वहाँ लक्ष्मी नारायण सूर्यवंशियों का राज्य होगा. இப்போ பாபா வந்துட்டாங்க, மீண்டும் கோல்டன் ஏஜ்க்கு அழைச்சிட்டு போயிடுவார். அங்கே லக்ஷ்மி நாராயணன் சூரிய வம்சிகளுடைய ராஜ்யம் இருக்கும். वो पुनर्जन्म ले चंद्रवंशी में आएंगे. वृद्धि होती रहेगी. अब कितने करोड़ हो गए. अब कहते हैं बर्थ कम हो. பாபா சொல்கிறார், அப்போ சூரியவம்சிகளுடைய ராஜ்யம் இருக்கும். அதற்கு பிறகு ஜென்ம மரணத்தில் வந்து சந்திரவம்சியாக ஆகிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த சிருஷ்டி அப்படியே விருத்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் தொகை இருக்கிறது. இப்போ சொல்கிறாங்க எல்லாரும் பிறப்பை கட்டுப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க, குறைக்கணும்னு சொல்கிறாங்க. जिनको एक दो बच्चा होगा वो थोड़े ही बंद करेंगे. अब तुम तो इतला कर सकते हो कि पॉपुलेशन कम कराना ये तो बाबा के ऊपर है. யாருக்கு வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்குது, அவங்க எப்படி வந்து குறைப்பாங்க ஜென்மா கொடுக்குறத? ஆகையினால நீங்கள் அறிவிப்பு கொடுக்கலாம். பாப்புலேஷனை குறைப்பது, மக்கள் தொகை குறைப்பது பாபா கையில் தான் இருக்குது. பாபா உன்னுடைய வேலை என்று நீங்கள் சொல்லுங்கள். பாபா जानते हैं जास्ती मनुष्य होंगे तो मरेंगे. मैं आया हूँ सबको खलास कर एक धर्म की स्थापना करने. वहाँ 9 लाख होंगे. चू मंत्र हुआ ना. பாபாவுக்கு தெரியும் மனிதர்கள் ஜாஸ்தியாக ஆகிட்டாங்கன்னா இறந்து போயிடுவாங்க, மரணம் ஏற்படும். பாபா வந்திருக்கின்றார் அனைத்தையும் அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அங்கே அதாவது ஸ்வர்க பூமியில் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. பாருங்கள், சூமந்திரம் ஆயிடுச்சு இல்லையா? कलयुग रूपी रात पूरी होकर दिन शुरू होगा. बर्थ कंट्रोल पर कितना खर्चा करते हैं. बाबा का कोई खर्चा नहीं. नेचुरल कलामिटीज होगी, सब खत्म हो जाएगा. ड्रामा में नूंद है. கலியுகம் என்ற இருள் முழுமையடைந்து பகல் ஆரம்பமாயிடும். இன்னைக்கு பாருங்க, பர்த் கண்ட்ரோலுக்காக, பிறப்பை கட்டுப்படுத்துவதற்காக, மக்கள் தொகை குறைப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே பாபா கையில் தான் இருக்குது. ஆனால் பாபாவுக்கு எந்த செலவும் ஏற்படுறது கிடையாது. இங்கே நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. वो लोग जो प्लान बना रहे वो भी ड्रामा में नूंद है. இன்றைக்கி மனிதர்கள் நிறைய திட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க? மக்கள் தொகையை குறைப்பதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக நிறைய திட்டங்கள் உருவாக்குறாங்க. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது தான். यूरोप वासी यादव, भारतवासी गौरव और पांडव, वो सब एक तरफ, इस तरफ 2 बाई बाई. भारत में बाई बाई हैं. பாபா சொல்கிறாங்க யூரோப் வாசிகள் தான் யாதவர்கள். யாதவ் பாரதவாசிகள் கௌரவர்களாகவும் பாண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் சகோதரா சகோதரா, பாண்டவர்களும் கௌரவர்களையும் சகோதரர்கள்னு காட்டப்பட்டிருக்கிறது. கலியுகத்தில் எல்லாருமே சகோதரா சகோதர ஆத்மாக்கள் தான். தும் அப் நிக்கல் ஆயே ஹோ சங்கம் பர். ஆனால் நாம் கலியுகத்திலிருந்து விடுபட்டு சங்கம் யுகத்துக்கு வந்துட்டோம். கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா அசுல்மே பாயி பாய்ஹே. ஆனால் உண்மையிலே ஆத்மா சகோதரா சகோதர ஆத்மாக்கள். தும் ஆத்மாओं से ही पहले पहले बाबा मिला.
रेस में जो पहले पहले जाते हैं वो इनाम लेते हैं. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் பாபா கிடைச்சிருக்கிறார். முதல்ல கிடைச்சிட்டார் பாபா. பாபா சொல்கிறாங்க, யார் ரேஸில் முதல்ல போய் சேர்றாங்க அவங்க தான் பரிசு அடைவாங்க. तुम्हारी है याद की दौड़, ये कोई शास्त्र में नहीं. பாபா कहते हैं मेरे साथ योग रखो. பாபா சொல்கிறாங்க, இது உங்களுடைய நினைவினுடைய ஓட்டம். இது எந்த சாஸ்திரங்களையும் கிடையாது. நினைவு ஓட்டத்தை பற்றி எந்த சாஸ்திரங்களையும் சொல்லப்படலை. பாபா சொல்கிறார், என்னிடம் உங்களுடைய தொடர்பை வையுங்கள், அதாவது யோகத்தை வைங்க. ये योग की यात्रा इस समय ही होती है, ये यात्रा और कोई सिखला न सके. பாபா சொல்கிறாங்க, இந்த நினைவு யாத்திரை என்பது சங்கம் யுகத்தில் மட்டும்தான் நடக்கும். அதே போல் இந்த யாத்திரையை வேறு யாரும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. பாபா ஒருத்தர் தான் நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். सत्युमें न रूहानी योग न जिस्मानी योग होता, वहाँ तरकार ही नहीं. इस समय तुम्हारी बुद्धि में बैठता है. ड्रामा में एक एक सेकंड का एक्ट समझाया है. इसको स्वदर्शन चक्र कहा जाता है. சத்தியுகத்தில் ஆன்மீக யோகாவும் கிடையாது, தேகத்திற்கான யோகமும் கிடையாது. அங்கே அதற்கான அவசியமும் இல்லை. பாபா சொல்கிறார், இந்த நேரம்தான் உங்களுடைய புத்தியில் நாடகத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறது. நாடகத்தை பற்றிய ஞானம். நாடகத்தில் ஒவ்வொரு செகண்ட் அதை நடிப்பு என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் ஒவ்வொரு செகண்டும் ஒரு பாட்டு, ஒரு ஆக்டு. இதான் ஸ்வதர்ஷன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. வாஸ்தவமே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி अभी तुम बनते हो. 84 जन्म का अथवा सृष्टि चक्र का नॉलेज तुमको है. स्व माना आत्मा. பாபா சொல்கிறார், உண்மையிலேயே ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக நீங்கள் தான் இப்பொழுது இந்த நேரம் தான் ஆகிறீங்க. அதுவும் நீங்கள் தான் ஆகிறீங்க. 84 ஜென்மங்களுடைய சிருஷ்டியை பற்றிய ஞானம் உங்ககிட்ட இருக்கிறது. ஸ்வ என்றாலே ஆத்மா. இப்போ ஆத்மா கிட்ட இந்த ஞானம் இருக்குது. என்ன ஞானம்? நம்ம ஆத்மாக்கள் 84 ஜென்மத்தில் சுழற்சியில் வர்றோம், ஜென்ம மரணத்தில் வர்றோம். இந்த முழு ஞானமும் இருக்கிற காரணத்தினால தான் பாபா குழந்தைகளை ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்று கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகிட்டீங்க. ஹம் தும்கோ கஹெங்கே ரூஹானி பச்சோம். ஆனால் பாபா குழந்தைங்களை என்ன சொல்லி கூப்பிட்றார்? ஆன்மீக குழந்தைகளே சொல்லி கூப்பிட்றாரு. स्वदर्शन चक्रधारी ब्राह्मण कुलभूषण. इन अक्षरों का अर्थ कोई नया समझ नहीं सकते. स्वदर्शन சக்கரதாரிகள் என்றாலே பிராமண குல பூஷணர்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கூட புதிதாக யாராவது வர்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ये अलंकार तुमको नहीं देते क्योंकि तुमसे कई बागंदी हो जाते हैं. अभी तुम्हारी बुद्धि में है 84 का चक्र. பாபா சொல்கிறார், ஆனால் இந்த அலங்காரத்தை உங்கள் கையில் இப்போ கொடுக்க முடியாது. எந்த அலங்காரம் சொல்லிட்டு இருக்கார் பாபா? இப்போது ஸ்வதர்ஷன சக்கரம். இப்போ ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் தான் நாம். ஆனால் அதற்காக அலங்காரமாக குழந்தைங்க கையில் கொடுக்க முடியாது. ஏன்னா சில குழந்தைங்க பாபா விட்டு ஓடி போயிடுறாங்க. உங்களுடைய புத்தியில் இருக்குது 84 ஜென்மத்தினுடைய சக்கரம். आप नंबर 1 में जाएंगे. पहले घर जाकर फिर देवता बनेंगे, फिर क्षत्रिय வைஷ்ய शूद्र बनेंगे. कितनी समझ की बात. இப்பொழுது நாம் முதல் நம்பரில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம், அடுத்து தேவதாவாக ஆகிடுவோம். தேவதா, க்ஷத்ரிய, வைஷ்ய, शूद्रனாக ஆகிடுவோம். எவ்வளோ புரிந்து கொள்வதற்கான விஷயம். इतना भी कोई याद करे तो आहा सौभाग्य. बाकी थोड़ा समय है हम फिर स्वर्ग में जाएंगे. பாபா சொல்கிறார், நான் வீட்டுக்கு போவோம், அடுத்து தேவதா, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரர் ஆகிடுவோம். இந்த ஒரு விஷயத்தை கூட இந்த அளவுக்கு மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா? ஆஹா, நீங்கள் தான் சௌபாகியசாலி. என்னென்னு கொஞ்ச நாளில் நம்ம ஸ்வர்கா போயிடுவோம். बाकी शास्त्रों में तो बहुत दंत कथाएं लिख दी. कृष्ण जो सभी का प्यारा है उनके लिए भी लिख दिया. सरप ने डसा, ये हुआ. பாபா சொல்கிறார்,
சாஸ்திரங்கள்ல ஆனால் நிறைய கதைகள் எழுதிட்டாங்க, கற்பனையாக நிறைய கதைகள். கிருஷ்ணர் கூட எல்லாருக்கும் அன்பானவர்னு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவரை கூட என்ன சொல்லிட்டாங்க, பாம்பு தீண்டுச்சு, அவர் அப்படியானாரு, இதாச்சுன்னு கதைகளாக எழுதிட்டாங்க. कृष्णा राधे से भी प्यारा लगता है क्योंकि मुरली बजाई है. கிருஷ்ணர் வந்து ராதையை விட கிருஷ்ணரை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் புல்லாங்குழல் வந்து இசைப்பார். ஏ வாஸ்தவ மே ஹே ஞான் கி பாத். ஆனால் புல்லாங்குழல் முரளி குழலோசை என்பது ஞானத்தினுடைய விஷயம். तुम इस समय ज्ञानेश्वरी हो, फिर पढ़कर राजेश्वरी बनते हो. ஏ ஹே எய்ம் ஆப்ஜெக்ட். பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஞானேஸ்வரியாக ஆகிறீங்க, பிறகு படித்து ராஜராஜேஸ்வரி ஆகிடுவீங்க. இதான் உங்களுடைய லட்சியம், எய்ம் ஆப்ஜெக்ட் இதான். உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்குறாங்களா, போலோ சொல்லுங்க அவங்களுக்கு. மனுஷ்ய சே தேவதா பன்னா, மனிதனிலிருந்து தேவதாவாக ஆகுவது. हमसो देवता थे, 84 जन्म बाद शूद्र बने और फिर ब्राह्मण बने, फिर देवता बनेंगे. पढ़ाने वाला ज्ञान का सागर परमात्मा है, न कि कृष्णा. நாம தான் தேவதாவாக இருந்தோம். 84 ஜென்மத்திற்கு பிறகு சூத்ரராக ஆகியாச்சு. இப்பொழுது மீண்டும் பிராமணனாக ஆகிட்டோம், பிறகு தேவதாவாக ஆகுவோம். தேவதா ஆகுவதற்காக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஞான கடல் பரம்பிதா பரமாத்மா. எந்த கிருஷ்ணரும் கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது, ஞான கடல் பரமாத்மா தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேறு யாராலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. तुम कहते हो बाबा हम कलप कलप आपसे आकर राज्य भाग्य लेते, ये भी तुम जानते हो. ये महाभारत लड़ाई से ही स्वर्ग के गेट खुलने वाला है. நீங்கள் சொல்லலாம், பாபா குழந்தைங்க சொல்கிறாங்களா பாபா கிட்ட, பாபா கல்பா நாங்கள் உங்ககிட்ட வந்து ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்றா, உங்களுக்கு இந்த விஷயமே தெரியும், இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாகத்தான் ஸ்வர்க்கத்தினுடைய கேட் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. பாபா ஆக்கர் ராஜ்யுக் சிக்லாத்தே ஹே தோ ஜரூர் ஸ்வர்ग चाहिए, नरक खत्म होना चाहिए. ये महाभारत लड़ाई शास्त्रों में है. பாபா வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருனா அப்போ கண்டிப்பாக நமக்கு ஸ்வர்கா வேணும் இல்லையா, அப்போ நரகம் அழிஞ்சுதானே தீரணும். இந்த மகாபாரத யுத்தம் கூட சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. காசி ஆயி ஏ கிஸ்கோ ஹோத்தி ஹே. பாபா ஞானம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இருமல் வந்ததாம். அப்போது இருமனது யாரு, शिव बाबा को या ब्रह्मा बाबा को. शिव बाबा को वंददा, ब्रह्मा बाबा को वंददा இருமல். ये कर्म भोग है, ब्रह्मा को अंत तक होता रहेगा. யாருக்கு இருமல் வரும், பிரம்மா பாபாவுக்கு. இது இவருடைய கர்ம கணக்கு வழக்கு, கர்ம போக் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். जब तक संपूर्ण बन जाए फिर शरीर भी नहीं रहेगा, तब तक कुछ न कुछ होता रहेगा. इसको कर्मभोग कहा जाता है. பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் சம்பூர்ணமாக ஆகிடுறீங்க அப்போ இந்த சரீரத்தில் இருக்க மாட்டீங்க. அது வரைக்கும் இந்த சரீரத்தில் சம்பூர்ணம் ஆகிற வரைக்கும் ஆத்ம சரீரத்தில் இருக்கும். அப்போ இந்த சரீரத்துக்குன்னு ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். பாபா யாருக்கு சொல்லிக்கா, பிரம்மாவுக்கே சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் கர்மபோக் வந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது நம்ம சம்பூர்ணம் ஆகிற வரைக்கும். அதைத்தான் கர்ம கணக்கு வழக்கு, கர்மத்தினுடைய போகுன்னு சொல்லப்படுது. சத்தியமே கர்ம போக் ஹோத்தா நஹி, கோய் பீமாரி ஆதி ஹோத்தி நஹி. ஆனால் சத்தியத்தில் கர்ம போகே இருக்காது, உடல் நோயே ஏற்படாது, எந்த நோய்களும் ஏற்படாது. हम एवर हेल्थी एवर वेल्थी बनते हैं, सदैव हर्षित रखते हैं क्योंकि बेहद के बाप से वर्षा मिलता है. நாம் சதா ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் ஆகிடுவோம். சத்தியத்தில் அப்படி தான் இருப்போம், ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருப்போம், சதா மலர்ந்த முகத்தோடு இருப்போம். ஏன்னா எல்லைக்கப்பாற்பட்ட பாபாட்டந்து ஆஸ்தி கிடச்சிருக்கிறது. फिर आधा कल्प के बाद दुख शुरू होता है. सो भी जब भक्ति व्यभिचारी हो जाती है तब दुखी जास्ती होते हैं, तब त्राही करते हैं, फिर विनाश होता है.
பாபா சொல்கிறாங்க, நம்ம சத்தியுகம் திரேதாயுகம் ஸ்வர்க்கத்தில் சதா மகிழ்ச்சியாக தான் இருப்போம், மலர்ந்த முகத்தோடு தான் இருப்போம். அடுத்து அரை கல்பத்துக்கு பிறகு தான் துக்கம் ஆரம்பமாகுது. அந்த துக்கம் கூட எப்போ அதிகமாகுதுன்னா, எப்போ பக்தி வந்து எத்தனை பேர் விபச்சாரி பக்தி ஆகிடுது, நிறைய பேரை நினைக்கிறதுக்கு, நிறைய பேரை பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி பக்தி வந்து நிலை ரொம்ப மோசமாயிடுது. அப்போ தான் ஜாஸ்தி துக்கத்தை ஆத்மா அனுபவிக்கும். ஐயோ ஐயோங்கிற கூக்குரல்லாம் ஏற்படும். பிறகு விநாசம் ஆகிடுறது. तुम सम्मुख सुनते तो कितना मज़ा आता है। जानते हो ये हमारा सच्चा बाबा, सच्चा टीचर, सच्चा सद्गुरु है। இப்போ நாம் பாபாவுக்கு எதிரில் கேட்டுட்ருக்கோம், முன்னாடி கேட்குறோம் அப்படின்னா, முன்னாடி உட்காந்து கேட்குறோம் அப்படின்னா, ஞானத்தை கேட்கும்போது எவ்வளோ மஜாவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே. பாபா சத்தியமான அப்பா, சத்தியமான டீச்சர், சத்குரு, சத்தியமான சத்குரு. ஏ மகிமா ஏக்கி நிராகார் பாபா கி ஹே. இந்த மகிமை கூட ஒரு நிராகாரமான பாபாக்குரிய மகிமை தான். ஓ ஊஞ்ச் தே ஊஞ்ச் பகவான், उस बाप को याद करो तो ऊंच पद पाएंगे। ये कोई साधु संत महात्मा तो तख्त पर नहीं बैठता है। பாபா சொல்கிறாங்க, ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இந்த புகழ் இருக்குது. உண்மையான அப்பா சச்சா பாபா, உண்மையான டீச்சர், உண்மையான சத்குரு, உயர்ந்தலும் உயர்ந்த பகவான், அந்த பரமாத்மா பாபாவை நினைவு செய்யுங்கள், உயர்ந்த பதவி அடைஞ்சிடலாம். இங்கே எந்த சாது சன்னியாசிகள் மகாத்மாக்கள் வந்து சிம்மாசனத்தில் அமரலை. கபி பாவ் படனே பி நெய் தேத்தே. பாபா குழந்தைங்கள வந்து காலில் விழுறது கூட விடுறது கிடையாது. பாபா कहते हैं मैं तुम्हारा ओबीडियंट सर्वेंट हूँ, मुझे पैर कहाँ है, तुम माता किसको टेकेंगे. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு மிகவும் கீழ்ப்படிதலுள்ள வேலைக்காரராக, சேவகராக இருக்கின்றேன். பாபா சொல்கிறார், எனக்கு கால் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து யாருக்கு முன்னாடி வந்து தலை வணங்குவீங்க, யார் காலில் விழுவீங்க. बहुत गुरुओं के माथा टेकते टेकते तुम्हारी टिपट ही घिस गई. பாபா சொல்கிறார், ஏற்கனவே நீங்கள் நிறைய குருமார்களுடைய காலில் விழுந்து விழுந்து உங்களுடைய மூட்டையே தேஞ்சு போயிடுச்சுட்டார் பாபா. அதனால் பாபா என்ன பண்ணலையா, குழந்தைங்கள காலில் விழுங்க, எனக்கு சிம்மாசனம் போடுங்கலாம் பாபா வந்து சொல்லலை. जो भक्ति मार्ग में होता है वो ज्ञान मार्ग में हो न सकते. भक्ति मार्ग में कहते हैं हे राम. பாபா कहते यहाँ कोई आवाज़ नहीं करना. எது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது அது ஞான மார்க்கத்தில் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஹே ராமா, ஹே பகவான் அப்படி சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், இங்கே எந்த சப்தத்திற்கான அவசியமும் கிடையாது. अपने को आत्मा समझ गुप्त बाप को याद करना है. हे शिव, ये भी कहना नहीं, तुमको आवाज से परे होना है. தன்னை ஆத்மா என்று புரிந்து குப்தமாக பாபா நினைவு பண்ணணும். ஹே ஷிவ் அப்படி கூட பாபாவை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயோ பாபா, ஹே பகவானே அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும். बच्चों को अंदर में बाबा याद रखता है. आत्मा जानती है कि ये हमारा बाबा है. तुमको अंदर गुप्त याद करना है. குழந்தைகள் பாபாவை நினைக்கணும். உள்ளார்ந்த நினைவு வேணும். ஆத்மாவுக்கு தெரிஞ்சிட்ருக்குறோம், நம்ம ஆத்மாக்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம் நம்முடைய பாபா. அவரை நம்ம உள்ளார்ந்து நமக்குள்ளே நம்ம நினைக்கணும். குப்தமாக நினைக்கிறோம். இங்கே நம்ம எந்த விதமான மந்திரங்கள் ஜபம் அதெல்லாம் செய்ய வேண்டியது கிடையாது. மாலா ஃபேரோ யா பாஹர் ஃபேரோ பாத் ஏகி ஹே. அந்தர் ஃபேர்னா கோய் குப்த் நஹி. அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்க, மாலை உருட்டுவாங்க, சிலர் வெளியில் தெரிகிற மாதிரி உருட்டுவாங்க, சிலர் ஏதாவது அதுக்குன்னு ஒரு பை வச்சுருப்பாங்க, இந்த பைக்குள்ளே வச்சு உருட்டுவாங்க. பாபா சிலர் பைக்குள்ளே வச்சு உருட்டினா கூட அது குப்தம்ங்கிறது கிடையாது. பாபா என்ன சொல்கிறாங்க, தனக்குள் தன்னை ஆத்மான் புரிந்து பாபா நினைக்கிறதுக்கு பேர் தான் குப்தமான நினைவு. மற்றபடி மாலையை உருட்டுறது வெளிப்படையாக பண்ணால் என்ன, உள்ள பைக்குள்ளே வச்சு பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் குப்தம் கிடையாது. ஓ சிவ பாபா பிரஜாபிதா பிரம்மா. அவர் சிவ பாபா, இவர் பிரஜாபிதா பிரம்மா. குழந்தைகளுக்கு டபுள் இன்ஜின் கிடச்சிருக்கிறது. ஸ்ரீங்காரனை கிளி, குழந்தைங்கள அலங்காரம் பண்ணுறதுக்காக 2 பேர் கிடச்சிருக்கிறாங்க நமக்கு.
इनकी आत्मा भी श्रृंगार रही है। फिर सब चलेंगे पियर घर, वहाँ से फिर ससुर घर विष्णुपुरी में आएंगे. இவருடைய ஆத்மா கூட அலங்காரம் நடந்துட்டுருக்கு. யாருக்கு? பிரம்மா பாபா தன்னையும் அலங்கரிச்சுக்கிறார், குழந்தைகளையும் அலங்கரிக்கிறாரு. எல்லாருமே வந்து தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. वहाँ से फिर ससुर घर विष्णुपुरी में आएंगे. तुमको आवाज़ से परे जाना है. बच्चों को अंदर में बाप याद रखता है. आत्मा जानती है कि ये हमारा बाबा है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் சப்தங்களை கடந்து போகணும், குழந்தைகளுக்குள்ள பாபா நினைவு இருக்கணும். நம்ம ஆத்மாக்களாகவே நமக்கு தெரியும் இவர் நம்முடைய பாபா, நம்முடைய அப்பா. तुमको अंदर गुप्त याद करना है, इसको अजबा याद कहा जाता है, जाप नहीं करना है. பாபா சொல்கிறார், குழந்தைகள் உள்ளார்ந்த நினைவு பண்ணணும். நம்ம மந்திரத்தை சொல்கிறதா இல்லை ஏதாவது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளே நாம் பாபா நினைக்கணும். மாலா அந்தர் ஃபேரோ யா பாஹர் ஃபேரோ, பாத் ஏகி ஹே. பொதுவாக வந்து மாலை உருட்டுவாங்க, சிலர் வெளியில் தெரிகிற மாதிரி கையில் வச்சு உருட்டிகிட்டே இருப்பாங்க, சிலர் ஏதாவது ஒரு பேக் வச்சு அந்த பேக்கில் போட்டு கையை வச்சு உருட்டிகிட்டே இருப்பாங்க. பாபா சார் வெளியில் தெரிஞ்ச மாதிரி உருட்டினாலும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளே வச்சு உருட்டினாலும் சரி, அந்த மாலையை உருட்டுறதுக்கு பேர் குப்தம் கிடையாது. குப்தமானதுன்னா என்ன விஷயம்? தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வது, இதான் குப்தமான விஷயம். ओ शिव बाबा, ये प्रजापिता ब्रह्मा, तुमको डबल इंजन मिलती है श्रृंगारने लिए. इनकी आत्मा भी श्रृंगार रही है. फिर सब चलेंगे पियर घर. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடச்சிருக்கிறது அலங்கரிப்பதற்காக. பாபா வந்து குழந்தைங்கள அலங்காரம் பண்ணுறதுக்காக 2 இன்ஜினாக இருக்கிறாங்க. இன்கி ஆத்மாவே ஸ்ரீங்கார் ரஹி ஹே. இவருடைய ஆத்மாவுக்கும் இப்போ அலங்காரம் நடந்துட்டுருக்கு. பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு? தன்னையும் அலங்காரம் பண்ணிட்டு குழந்தைங்களையும் அலங்கரிச்சிட்ருக்கிறாரு. பிறகு எல்லாருமே தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுவோம். வஹாசி ஃபிர் சசுர்கர் விஷ்ணுபுரிமே ஆயேங்கே. அங்கேருந்து நம்முடைய அப்பா வீட்டிலேருந்து அடுத்து மாமியார் வீடாகிய விஷ்ணுபுரிக்கு வந்துடுவோம். ஏஹே டபுள் பியர்கர், अलौकिक ओ लौकिक ओ पारलौकिक. इस अलौकिक बाबा को कोई जानते नहीं, तब कहते हैं इस दादा को क्यों बिठाया है. பாபா சொல்கிறாங்க, 2 விதமான 2 அப்பா வீடு ஆயிடுச்சு. அதாவது லௌகிக் அப்பா வீடு இது, அலௌகிக் அப்பா வீடும் இதான். ஆனால் பரந்தாமங்கிறது பரலௌகிக் அப்பாவினுடைய வீடு. இந்த அலௌகிக் அப்பாவை யாரும் தெரிஞ்சுக்கல. ஆகையினால என்ன சொல்கிறாங்க? கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த தாதாவோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, இந்த பிரம்மாவோட ஃபோட்டோ ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஏ கிஸ்கோ பத்தா नहीं कि तन से परमात्मा पढ़ाते हैं. ஆனால் யாருக்கு தெரியாது, இவருடைய சரீரத்தில் வந்து தான் பரமாத்மா கற்றுக் கொடுக்குறாருன்னு யாருக்கு தெரியாத காரணத்தினால தான் என்ன கேட்குறாங்களாம், இவரையே உட்கார வச்சுருக்கீங்க, இவரையே இருக்காருன்னு கேட்குறாங்க. ஏ பஹோ ஜனம் கே अंत में பூஜ்ய से பூஜாரி பனை, ராஜா से ரங்கு பனை. இவர் நீண்ட ஜென்மங்களுக்கு பிறகு அதிகமான ஜென்ம எடுத்து கடைசி ஜென்மத்தில் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டார், ராஜாவிலிருந்து ஏழையாக ஆகிவிட்டார். பாபா புரிய வைக்கின்றார், இந்த சரீரத்தில் நான் பிரவேசமாகின்றேன். அவருடைய பல ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்தில் பூஜைக்குரிய நிலையிலேருந்து பூஜாரி ஆன பிறகு, ராஜாவிலிருந்து ஏழ்மை நிலை அடைஞ்ச பிறகு பாபா அவருடைய சரீரத்தில் பிரவேசமாக ஆகின்றார். फिर भी किसकी बुद्धि में बैठता नहीं. இவ்வளோ சொன்னாலும் கூட யாருடைய புத்திலையும் வரமாட்டேங்கிறது. मंदिरों में बैल रख दिया है. अब शंकर तो सूक्ष्म उदनवासी, सूक्ष्म उदन में बैल आदि होती नहीं. बैल अर्थात मेल. கோவில்களில் கூட என்ன காட்டியிருக்காங்க? சிவனுக்கு முன்னாடி ரிஷபம், அதாவது காளை மாடு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சங்கரர் வந்து சூக்ஷ்மோதன்வாசி, சூக்ஷ்மோதனத்தில் சங்கர் அதாவது காளை மாடுங்கிறதெல்லாம் இருக்காது, மிருகங்கள் விலங்குகள்லாம் அங்கே இருக்காது. அப்போ ஏன் காட்டியிருக்காங்கன்னா, காளை மாடு என்றாலே ஆண் என்பதற்காக காட்டப்பட்டிருக்கிறது. பாகிரத்கோ மேல் दिखाते हैं, मनुष्य तो बिल्कुल बेसमझ बन पड़े हैं. बाबा कहते हैं रावण ने बेसमझ बनाया है. பாகீரதத்தை தான்
மேல் அதாவது பகீரதன் ஆணாக காட்டப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் முற்றிலும் அறிவிழந்தவங்களாக ஆகிட்டாங்க. பாபா சொல்கிறார், ராவணனால் மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்களாம், ஞானம் இழந்தவராக ஆகிட்டாங்க. குத் கத்தே ஹே ராம் ராஜ்ய சாஹியே. ஆகையினால தான் மனிதர்கள் தானே சொல்கிறாங்க ராம் ராஜ்யம் வேணும்னு. अब राम राज्य तो सत्य में होता है, कलयुग में रावण राज्य, राम और रावण भारत में होता है. பாபா ஸ்வயம் சொல்றார், ராமராஜ்யம் என்பது சத்தியுகத்தில், இப்பொழுது கலியுகத்தில் ராவண ராஜ்யம். ராம் மற்றும் ராவணன் 2 பேருமே பாரதத்தில்தான், 2 ராஜ்யமும் பாரதத்தில்தான் இருக்கின்றது. शिव जयंती भी भारत में मनाते हैं. शिव जयंती கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. ராவண் ஜெயந்தி நஹி மனாத்தே क्योंकि दुश्मन है. ராவணனுடைய ஜெயந்தியை கொண்டாடுவது கிடையாது, ஏனென்றால் எதிரி அவர். जयंती उसकी मनाई जाती जो सुख देता है. अब शिव बाबा आकर ज्ञान सुनाते हैं और रावण पर जीत पहनाते हैं. பாபா சொல்கிறாங்க, யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுது என்றால், யார் சுகம் கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் கொண்டாடப்படுது. சிவ் பாபாவுக்கு ஜெயந்தி கொண்டாடப்படுது, ராவணனுக்கு ஜெயந்தி கிடையாது. சிவ் பாபா ஞானத்தை கூறுகின்றார். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் ராவணன் மீது வெற்றி அடைகின்றோம். तुम जानते हो रावण क्या चीज़ है, कब आते हैं. तुम जानते हो रावण क्या चीज़ है, कब आते हैं. एक्यूरेट किस्सा बताया जाता है. உங்களுக்கு தெரியும் ராவணன்னா யாரு, அவர் எப்பொழுது வருகின்றார் என்ற அக்யூரேட் கணக்கு சொல்லணும். சொல்லியிருக்கார் பாபா கூட, ஏ பாத்தே அச்சி ரீதி தாரன் கரும். இந்த விஷயத்தை தெளிவாக தாரணா பண்ணுங்க. ராவணன்னா யாரு, அவர் எப்போ வந்தார், இந்த கணக்கு வழக்கெல்லாம் புத்தியில் வச்சுக்கோங்க. பூலோ மத், மறந்துடக்கூடாது. ஞான் சாகர் கே பாஸ் பாதல் பன்கர் ஆயே ஹோ, பர்கர் வர்ஷா பர்சானி ஹே, தாரணா படி அச்சி சாஹியே, யஹா தும் சம்முக் பைட்டே ஹோ. நம்ம பாபா முன்னாடி வர்றோம். யாருக்கு முன்னாடி? ஞான கடலுக்கு முன்னாடி. இப்போ மேகங்களாகி அந்த மேகங்களாகி நிறைந்த மேகங்களாக போயிட்டு ஞான மழை பொழியணும். தாரணை ரொம்ப நல்லா இருக்கணும். தாரணை முக்கியமான விஷயம். இங்கே நம்ம பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறோம், ஞான கடலுக்கு முன்னாடி இருக்கிறோம். எதற்காக? ஞானம்ங்கிறத நிறைச்சிக்கிறதுக்காக மேகங்களாக இருக்கிறோம். பாஸ்னா ஆத்தி ஹே ஹம் பேஹத் பாபா கே சம்முக் கர்மே பைட்டே ஹே. நமக்கு கூட அந்த ஃபீலிங், பாபா முன்னாடி எப்போ போகிறோம், இப்படி மதுபனில் பாபா சந்திக்க போகிறோம், பாபாவுக்கு முன்னாடி இருக்கோம். அப்போ நம்ம உணர்றோம், ஆஹா நான் பாபாவுக்கு முன்னாடி இருக்கேன், நான் என்னுடைய வீட்டில் இருக்கேன், மதுபன் என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டில் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படுறது. பிராமன் குல் பூஷன் பி ஹே, मम्मा बाबा भी हैं, बाबा हमको टीचर के रूप में पढ़ा रहे हैं. பிராமண குல பூஷணர்கள் நாம, அங்கே மம்மா பாபா இருக்கிறாங்க, பாபா நமக்கு டீச்சருங்கிற ரூபத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். सत्य के रूप में, सदगुरु के रूप में साथ ले जाएंगे. वो गुरु लोग ले नहीं जाते. गुरु का काम है फॉलोवर्स को साथ ले जाना. சத்குரு கிட்ட நாம் இருக்கோம். பாபா சத்குருங்கிற ரூபத்தில் நம்மை கூடவே அழைச்சிட்டு போயிடுவார். உலகாய குருமார்கள் அழைத்து செல்ல முடியாது. குருமார்களுடைய வேலை என்ன? ஃபாலோவர்ஸை உருவாக்குறது, தனக்கு பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் உருவாக்குறாங்க. வாஸ்தவமே ஓ ஃபாலோவர்ஸ் பி நஹி ஹே. பாபா சொல்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க ஃபாலோவர்ஸும் கிடையாது. சொல்கிறாங்க இந்த குருவோட ஃபாலோவர்ஸ், அந்த குருவோட ஃபாலோவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்க முடியாது. ஓ சன்னியாசி, ஓ கிரகஸ்தி, तो फॉलोअर्स कैसे ठहरे. तुम शिव बाबा को भी फॉलो करते हो, ब्रह्मा बाबा को भी फॉलो करते हो. அவங்க சன்னியாசிகள். குருமார்கள் யார்? சன்னியாசி தர்மம். அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்க, ஃபாலோவர்ஸ்னு இருக்கக்கூடியவங்க கிரகஸ்திகள். எப்படி இருக்க முடியும்? சன்னியாசிகளை கிரகஸ்திகள் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஆனால் இங்கே நாம் சிவ பாபாவை ஃபாலோ பண்ணுறோம், பிரம்மா பாபாவையும் பின்பற்றுகின்றோம்.
जैसे ये बनते हैं तुम भी बनते हो. பாபா சொல்றாங்க, எப்படி பிரம்மா பாபா உருவானாரோ அதே போல் நீங்களும் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். तुम आत्मा पवित्र बन बाबा के पास चले जाएंगे. बाबा कहते हैं माँ में हम याद करो. सच्चे सच्चे फॉलोवर्स तुम हो. நீங்கள் ஆத்மாக்கள் தூய்மையாக ஆகி பாபாவிடம் சென்று விடுவீர்கள். பாபா சொல்கின்றார், மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. உண்மையிலும் உண்மையான ஃபாலோவர்ஸ் நீங்கள் தான். பாபா இன்னைக்கு என்ன 2-3 சோமான் கொடுத்துட்டார். நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயின் பாற்றுதாரிகள். அடுத்து உண்மையிலும் உண்மையான ஃபாலோவர்ஸ் நீங்கள் தான். பாபா कहते हैं मैं आया हूँ तुमको ले जाने के लिए. பாபா சொல்றார், நான் வந்திருக்கின்றேன் உங்களை அழைத்து செல்வதற்காக. ஞான சிதையில் அமருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் என்று பாபா சொல்றாங்க. சத்தியமே லக்ஷ்மி नारायण का राज्य था. उस समय और सब धर्म शांति धाम में थे. ये बातें बड़ी सहज. बाबा के फॉलोअर्स बनो. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. அந்த நேரத்தில் மற்ற அனைத்து தர்ம ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். இந்த விஷயம் மிகவும் சகஜமான விஷயம். பாபாவை பின்பற்றக்கூடியவராக ஆகுங்கள். பாபாவுடைய ஃபாலோவர்ஸ் ஆகுங்க. जितना पवित्र बनेंगे अच्छा पद पाएंगे, नहीं तो सजा खानी पड़ेगी. जाना तो जरूर है. 21 जन्म का वर्षा मिलता है तो क्यों नहीं मेहनत करनी चाहिए. எந்த அளவுக்கு தூய்மையாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு நல்ல பதவியும் அடைவீர்கள். இல்லை என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக ஆகிடும். பாபா சொல்றார், கண்டிப்பா போய்தான் தீரணும். போறதுங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போ 21 ஜென்மங்களுக்கான ஆஸ்தியை எடுத்துக்க கூடாது. அதை எடுத்துக்கொள்வதற்காக ஏன் உழைக்கக்கூடாது? இப்பொழுது நம்ம உழைக்கலை, முயற்சி செய்யலை அப்படின்னா கல்பா கல்பத்துக்கு செய்ய மாட்டோம். பிறகு கல்பா கல்பா உயர்ந்த பதவியை எப்படி அடைய முடியும்? ஏ பேஹத் கா படா கிளாஸ் ஹே. एक ही इम्तहान है, मनुष्य से देवता बनना है. अच्छा, பாபா சொல்கிறாங்க, இது மிகப்பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட கிளாஸ் வகுப்பு. ஒரே ஒரு எக்ஸாம் தான், மனிதனிலிருந்து தேவதாவாக ஆக வேண்டும். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், एक बाप का सच्चा सच्चा फॉलोवर बन पूरा पूरा पवित्र बनना है. 21 जन्म का वर्षा लेने का पुरुषार्थ करना. ஒரு பாபாவினுடைய உண்மையிலும் உண்மையான ஃபாலோவர் பின்பற்றக்கூடியவராக ஆகி முழுமையிலும் முழுமையாக பவித்திரமாக வேண்டும். 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், मुख से हे शिव बाबा भी नहीं कहना है, आवाज से परे जाना. अपने को आत्मा समझ अंतर में बाबा को याद करना है. வாயினால் ஹே சிவ் பாபா என்று கூட சொல்ல வேண்டாம். சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து உள்ளுக்குள் பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். वरदान, स्थूल व सूक्ष्म में हर फरमान को पालन करने वाले संपूर्ण फरमान बरदार भव. ஸ்தூலமான சூக்ஷ்மமாகவும் ஒவ்வொரு கட்டளைகளையும் கடைபிடிக்கக்கூடிய முழுமையாக சம்பூர்ணமான கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். स्थूल फरमान पालन करने की शक्ति उन्हीं बच्चों को आ सकती है जो सूक्ष्म फरमान पालन करते हैं. பாபா சொல்றார், ஸ்தூலமான கட்டளையை கடைபிடிப்பதற்கான சக்தி
எப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுனா, யார் சூக்ஷ்ம கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க. சூக்ஷ்மமான கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு தான் ஸ்தூலமான கட்டளைகளை கடைபிடிப்பதற்கான சக்தி கிடைக்கிறது. सूक्ष्म और मुख्य फरमान है निरंतर याद में रहो व मन वचन कर्म से पवित्र बनो. அப்போ சூக்ஷ்மமான முக்கியமான கட்டளை என்ன? சூக்ஷ்மமான மற்றும் முக்கியமான கட்டளை நிரந்தரமாக நினைவில் இருங்கள் மற்றும் எண்ணம் சொல் செயலால் पवित्रமாக ஆகுங்கள். संकल्प में भी अपवित्रता व अशुद्धता ना हो. यदि संकल्प में भी पुराने अशुद्ध संस्कार टच करता है तो संपूर्ण वैष्णव व संपूर्ण पवित्र नहीं कहेंगे. इसलिए कोई एक संकल्प भी फरमान के सिवाय न चले तब कहेंगे संपूर्ण फरमान बरदार. எண்ணங்களில் கூட அப்பவித்திரம் மற்றும் அசுத்தம் என்பது இருக்கக்கூடாது. ஒருவேளை எண்ணங்களில் கூட பழைய அசுத்தமான சமஸ்காரத்தை, எண்ணத்தால் கூட பழைய அசுத்தமான எண்ணங்களை டச் பண்ணியாச்சு என்றால் சம்பூர்ணமான வைஷ்ணவர், சம்பூர்ண பவித்திரமான ஆத்மா என்று சொல்ல முடியாது. ஆகையால் எந்த ஒரு சங்கல்பமும், ஒரு எண்ணங்கள் கூட கட்டளைக்கு புறம்பாக, கட்டளைக்கு மீறி இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் என்ன சொல்லலாம்? சம்பூர்ணமாக, முழுமையாக கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் என்று சொல்லலாம். ஸ்லோகன் बाप को जानकर दिल से बाबा कहना ये सबसे बड़ी विशेषता है. பாபாவை தெரிந்து கொண்டு உள்ளத்தால் பாபா என்று சொல்வது அனைத்தை விட மிகப்பெரிய விசேஷதா. இன்றைய நாளுக்கான ஹோம்வொர்க் பயிற்சி. आपके बोल कर्म और वृद्धि से हल्कापन का अनुभव हो. உங்களுடைய வார்த்தை கர்மா மற்றும் விருத்தினாலும் லேசான தன்மையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். நம்முடைய வார்த்தை கர்மா விருத்தி லைட்டாக இருக்கணும். ऐसे नहीं मैं तो हल्का हूँ लेकिन दूसरे मेरे को नहीं समझते पहचानते नहीं. அது இல்லை, நான் லைட்டாக தான் இருக்கிறேன், ஆனால் மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கல, என்னை தெரிஞ்சுக்கல, அப்படி சொல்லக்கூடாது. अगर नहीं पहचानते तो आप अपने विल पावर से उनको भी पहचान दो. 95% सबके दिल पसंद बनो. ஒருவேளை மற்றவங்க உங்களை தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் உங்களுடைய வில் பவர் மூலமாக அவர்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுங்க. 95% அனைவருடைய உள்ளத்துக்கு பிடித்தமானவராக ஆகுங்கள். ஆப்கே கரம் விருத்தி உஸ்கோ பரிவர்த்தன் கரேன். உங்களுடைய கர்மாவும் விருத்தியும் பிறரை மாற்றம் செய்ய வேண்டும். इसमें सिर्फ सहन शक्ति को धारण करने की आवश्यकता है. இதில் பொறுமை சக்தியை மட்டும் கடைபிடிப்பது மிகவும் அவசியமானது. இப்போ இன்றைக்கி என்னது பயிற்சி? நம்முடைய எண்ணம் கர்மா விருத்தியால் நம்ம பிறருக்கும் லைட்டான தன்மையினுடைய அனுபவத்தை தான் கொடுக்கணும். அப்படி அனுபவத்தை நம்ம கொடுப்பதற்கு நமக்குள் பொறுமை சக்தியினுடைய தாரணை மிகவும் அவசியமானது. ஓம் சாந்தி.